விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. தமிழக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சேவைத்துறையின் தற்போதைய போக்கு என்ன? அத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள், பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துவதிலும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் சேவைத்துறை முதன்மை பங்கு வகிக்கிறது. தகவல் தொழில்நுட்பம், வங்கிச் சேவைகள், ரியல் எஸ்டேட், போக்குவரத்து, உணவகங்கள் மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவை சேவைத்துறையின் கீழ் வருகின்றன. தமிழ்நாட்டின் மொத்த பொருளாதாரத்தில் 54% பங்களிப்பை செய்வது சேவைத்துறையே. இந்திய சேவைத்துறை வளர்ச்சியில் தமிழகத்தின் ஐடி மற்றும் நிதித்துறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சாப்ட்வேர் அஸ் சர்வீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய சாஸ் பிரிவின் தலைநகரமாக சென்னை உருவெடுத்துள்ளது. தற்போதைய சூழலில் ஐடி துறை சில சவால்களையும் எதிர்கொண்டு வருகிறது. செயற்கை நுண்ணறிவு போன்ற அதிநவீன தொழில்நுட்ப மாற்றங்களால் ஐடி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளுக்கான திறன் இடைவெளி உருவாகியுள்ளது. பெருநகரங்களை தாண்டி 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களில் ஐடி கட்டமைப்பு வசதிகளை இன்னும் அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது. எனவே வரவிருக்கும் பட்ஜெட்டில் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பிற பகுதிகளில் கூடுதல் மினி டைடல் பார்க் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதேபோல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான சிறப்பு நிதி ஒதுக்கீடு, ஐடி ஊழியர்களுக்கு நவீன AI தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்குதல் மற்றும் சேவைத்துறையின் அங்கமான தமிழக சுற்றுலாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த பிரத்யேக நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுத்து வருகின்றன. புதிய தலைமுறைக்காக முகமது ரியாஸ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.